இன்றைய தினம் ஒரு சுவடுகளில் ஒரு மணிமுடி சூடா அரசன் ஒருத்தன் உங்களை தேடி வரும்பொழுது அந்த அரசனுக்கு நீங்கள் எதை கொடுப்பீங்கன்னு எல்லோரும் கேட்டாங்களாங்க. அப்படி கேட்ட பொழுது ஒவ்வொருத்தருமே தன்னிடம் இருக்கும் பொருள், தனக்குள் இருக்கிற ஒரு விலங்கு வளர்க்குற பொருளாகிய எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாங்களாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் கேட்டாராங்க, தன்னையே கொடுக்கின்றேன்னு. உடனே அந்த அரசன் சொன்னாராம், இந்த நாட்டுக்கே நீ அரசனாவாய் அப்படின்னு சொன்னாராங்க. யார் ஒருவர் தன்னையே முழுமையாய் ஒப்படைக்கும் பட்சத்தில் அதுதாங்க உண்மையான ஒரு வார்த்தைன்னு கூட சொல்லணும். ஏன்னா யாரும் தனக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும், இல்லை தன்னை சுற்றி தான் ஆளும் ஒவ்வொரு பொருளாக இருக்கட்டும், எதுவுமே தன்னை அறிந்து தனக்குள் இருப்பதை விட, தன்னை அர்ப்பணிப்பதை விட வேறொன்றும் பெரிதல்லன்னு தன்னையே ஒப்படைக்கும் பொழுது அதில் அவர்கள் அனைவருமே முழு மனிதனாய் மாறுகின்றார்கள். அப்பொழுதே அந்த மனிதன் என்பவன் தெய்வமாய் தெரிகின்றாங்க. இன்று வரை தர்மத்தை செய்வதில் கூட கர்ணனுங்கிறவரை முழு அதிபதின்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா தர்மத்துக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் அவர் எந்தெந்த பொருளை கொடுப்பவர் இல்லைங்க, தன்னிடம் இருப்பது அனைத்தையும் கொடுத்தாலும் தன் உயிரையும் கேட்டால் கொடுக்கும் தன்மைக்குள்ள அவர் உயிரை கொடுக்கவில்லை. அவர் எதெல்லாம் பெரிதும் நினைத்தாரோ அதை அனைத்தையும் கொடுத்து அவரிடம் இருந்து அவர் கொடுத்தவருக்கு அழகு பார்த்தாராங்க. இது மிகப்பெரிய சான்றாக இருந்தாலும் உலகத்தின் தத்துவங்கள் அனைத்திலும் யாரெல்லாம் மிக முக்கிய சான்றளிக்கும் தன்மையில் இருக்கிறார்களோ அவர்கள் இழந்ததில் எது அவர்களின் வெற்றி என்று கேட்டால் அவர்கள் எங்கு கொடுத்தார்களோ அங்கே அவர்கள் கொடையாளியாய் மாறி போனாருங்க. இவர்களை தான் கடையேழு வள்ளல்கள் என்றும் வள்ளல் பெருமானார்கள் என்றும் அழைத்தாங்களாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க எதெல்லாம் கொடுத்தாங்கங்கிறத இன்னும் ஆராயும் பொழுது அவர்கள் அதை ஆராய்ந்த இடத்தெல்லாம் தானும் கொடுத்து பாரும், தனக்குள் இருக்கும் தர்மம் மீண்டும் வெல்லுன்றதுக்கு உங்களுக்குள் இருக்கும் அனைத்தும் உங்களுடையதல்ல, இந்த உலகமே உங்களுடையதெனில் அதையும் நீங்கள் இந்த உலகத்திற்கு கொடுத்து பாருங்க, இந்த பிரபஞ்சமே உங்களுடையதாகுங்க. இதுவும் எங்கள் குருவின் மறுபார்வையிலிருந்து யாரெல்லாம் உத்தர கோஷத்திலிருந்து உயரிய நோக்கம் எதுவோ உங்களிடம் இருப்பது அது நான் என்றால் அந்த நானை உங்களிடமிருந்து எடுத்து என்னிடம் ஒப்படையுங்கள், நானே அதன் அதிபதியாவேன். இதுவும் உங்களுக்கான பெருவாசகமாக கூட இருக்கட்டுங்க. அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.